பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மே மாதம் 14 தேதி, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 31 நாள் புதன்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம். யாரை வழிபடலாம்? திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். இன்று யாரெல்லாம் சுபகாரியம் சார்ந்த எண்ணங்களில் வெற்றியும் வரவும் நிறைந்த ராசிக்காரர்கள் பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கவும். தொழில் சம்பந்தமான முடிவுகளில் நிதானம் வேண்டும். கல்வி பணிகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்பட்டு நீங்கும். ரிஷப ராசி அன்பர்களே, சுப காரியங்களுக்கான எண்ணங்களில் வெற்றி கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும். மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மிதுன ராசி அன்பர்களே, கால்நடைகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். எண்ணிய சில உதவிகள் சாதகமாக அமையும். கடகராசி அன்பர்களே, உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதுவிதமான செயல் திட்டம் அமைப்பது பற்றிய எண்ணம் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும். தாய்மாமன் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, நிர்வாகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் சாதகமாகும். எதையும் சமாளிக்கும் மனதைரியம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு. துலாம் ராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும். துரிதமான செயல்பாடுகளின் மூலம் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். வாழ்க்கை துணைவர் பிடிவாதமாக இருப்பார்கள். திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் அமையும். எந்த ஒரு செயலிலும் திருப்தியின்மை ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகும். எதிர்பாலின மக்கள் தொடர்பான விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் விவேகம் வேண்டும். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாக செயல்படுவார்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். சபை நிமித்தமான பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மீன ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் மூலம் மறைமுகமான ஆதாயம் கிடைக்கும். கல்வி தொடர்பான விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பழைய நினைவுகளால் ஒருவிதமான பதற்றம் ஏற்பட்டு நீங்கும்.